Good morning, dear students. So last class நம்ம வந்து என்னென்ன types of blood cells இருக்குது, plasma cells இருக்குது இதெல்லாம் பார்த்தோம். Okay. So in this class we will study about the blood groups and RH incompatibility. இந்த RH incompatibilityல erythroblastosis fetalis அப்படின்னு ஒரு கான்செப்ட் 5 மார்க் கொஸ்டினில் படிப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எது blood grouping, அந்த blood groupingல what type of antigens antibodies வந்து இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ how many blood groups? A group, B group, AB group and O group. Okay, so antigens we called as occludinogens. Antigens is called as occludinogens. Antigens என்னன்னு சொல்லுவோம் is a occludinogens. Okay, antibodies is called as the occludinin. Antibody is called as the occludinin. Okay, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பீக்கரில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, பிளட் சாம்பிள்ஸை எடுக்கிறோம். ஒரு டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுறேன், ஒரு பிளட்டை வந்து எடுக்கிறேன். ஸோ பிளட்டை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறப்ப இது வந்து என்னவா மாறும் அப்படின்னா கீழே வந்து நல்ல ரெட்டிஷாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா, மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இட்ஸ் அ சீரம். எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு பேர் என்னது, சீரம். கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்பிசி செல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சீரமில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடி. சீரமில் என்ன இருக்கும், இட்ஸ் அ ஆன்டிபாடி. சீரம் கண்டைன்ஸ் ஆன்டிபாடி. ஸோ இந்த ஆர்பிசி இஸ் கன்சிடர் அஸ் அ ஆன்டிஜன். ஸோ ஆன்டிஜன் என்னன்னு சொல்லலாம், அக்ளுடினோஜன்ஸ். ஆன்டிபாடி என்னன்னு சொல்லலாம், அக்ளுடினின். Can you understand? Okay. Now, so what type of antigens present in A group is called as the A groupல என்ன இருக்கு, A. அப்போ அதில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் என்னது, ஆன்டி B. So what is in blood group antigen of A? B group அது என்ன அப்படின்னா B தான் ஆன்டிஜனாக இருக்கும். ஸோ அது வந்து எதுக்கு ஆன்டிபாடி, அதனுடைய ஆன்டிபாடி அப்படின்னா ஆன்டி A. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து AB group. ஸோ in this AB group ஆன்டிஜன் இஸ் த ஏயும் இருக்கும் பியும் இருக்கும். பட் இதில் வந்து என்ன கிடையாது, நோ ஆன்டிபாடிஸ் கிடையாதுனால தான் இதை என்னென்னு சொல்கிறாங்க, ஸோ யூனிவர்சல் அக்செப்டார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓ குரூப்பில் என்னவே கிடையாது, ஆன்டிஜென்ஸே கிடையாது. பட் இதில் என்ன இருக்குது, ஆன்டிபாடி இருக்குது. ஆன்டி ஏ ஆன்டி பிங்கிற ஆன்டிபாடி இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து யூனிவர்சல் டோனார்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் RH ஃபேக்டர். RH ஃபேக்டருங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன். இட்ஸ் கன்சிடர் அஸ் அ டி ஆன்டிஜன். எப்படி ஏ குரூப்பில் இருக்கிறவங்களை ஏ ஆன்டிஜன், பி குரூப்பில் இருக்கிறவங்களை பி ஆன்டிஜன் சொல்கிறோமோ இந்த RH குரூப் ஆன்டிஜன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டி ஆன்டிஜன். ஏன்னா இந்த டி ஆன்டிஜனோட மெயின் ரோலே என்ன அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்கிறோம்லப்பா. ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை கன்சிடர் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த டி ஆன்டிஜன். ஓகே, வேர் இட் இஸ் ப்ரெசன்ட், தீஸ் ஆர் த டி ஆன்டிஜன் அப்படின்னா it will be present the surface of the red blood cells. In majority of human beings 80% having this red blood cells. அப்போ 80% of human வந்து என்னவாக தான் இருப்பாங்க, பாசிட்டிவ் blood குரூப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ this protein is similar to the protein present in rhesus monkey. So it is called as a ஃபஸ்ட்டு இது இந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ரீசஸ் மங்கியில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருந்ததுனால இட்ஸ் கால்ட் அஸ் த RH ஃபேக்டர். ரீசஸ் மங்கியோட நேம் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட்டாக RH ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை, டி ஆன்டிஜனோட ரோல் என்ன, பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத சொல்கிறது தான் என்னுடைய ரோலே. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த டி ஆன்டிஜன் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அதுக்கு பேர் RH பாசிட்டிவ். அந்த ஒரு பர்சன் வந்து டி ஆன்டிஜன் இல்லைன்னா அவங்க வந்து என்ன இருப்பாங்க, இட்ஸ் RH negative. So these are the RH factor. Is compatibility is also checked before blood transfusion. Compatibility என்னப்பா, இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு blood வேணும். ஸோ அப்போ blood வேணும்னா என்ன பண்ணுவோம், blood samples வச்சு க்ராஸ் மேட்சிங் பண்ணுவோம். ஓகேங்களா, க்ராஸ் மேட்சிங் பண்ணுறப்ப எந்த ஒரு கிளம்பிங்கும் அக்ளுடினேஷனும் நடக்கலைன்னா அது ஒன்று என்ன பண்ணலாம், டேரெக்டாக
ஒரே சேம் பிளட் குரூப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி கிராஸ் மேட்சிங் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ கிராஸ் மேட்சிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த பிளட்டை வந்து இந்த பர்சனுக்கு ஏற்றலாம், ரெண்டுமே ஒன்றா இருக்குது, அதுக்கு பேர் தான் என்னது கம்பேட்டபிலிட்டி. அதுக்கு பேர் தான் என்னது கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆர்ஹெச் ஃபேக்டரும் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பி பாசிட்டிவ் அப்படின்ட்டு ஸோ நம்ம அந்த டைமிங்கில் போய் பி நெகட்டிவோட பிளட்டை என்ன பண்ணக்கூடாது, ஏற்றக்கூடாது. அதுதான் என்னுடைய மீனிங். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டி ஆர்ஹெச்க்கும் என்ன பண்ணணும், நாட் ஓன்லி ஃபார் ஆன்டிஜன் ஆஃப் பிளட் குரூப்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ் நெகட்டிவையும் என்ன பண்ணணும், செக் பண்ணி தான் பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். இதுதான் என்னுடைய மீனிங். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா காதில் வாங்கிக்கோங்க. ஒரு ப்ரெக்னென்ட் மதர் இருக்காங்க. ஓகே, ப்ரெக்னென்ட் மதர். ஸோ இந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு நான் ஒரு டயக்ராம் போடுறேன், அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த ப்ரெக்னென்ட் மதர். இட்ஸ் அ ப்ரெக்னென்ட் மதர் வந்து ஆக்சுவலாக வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்காங்க. ப்ரெக்னென்ட் மதர் என்னவாக இருக்காங்க, நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா, இட்ஸ் அ ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவான பேபி வந்து உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நெகட்டிவை காட்டிலும் பாசிட்டிவ் தான் என்னது, டி ஆன்டிஜனில் டாமினன்ட். அவங்க ஃபாதர் வந்து என்னவாக இருந்திருப்பாங்க, பாசிட்டிவாக இருந்தனால தான் அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து என்ன கிடச்சிருக்கும், டாமினன்ட் கேரக்டர். ரெண்டு பேருமே அந்த க்ராசிங் ஓவர் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டாமினன்ட் கேரக்டர் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ரீகாம்பினேஷன் க்ராசிங் ஓவர்லாம் இருக்கும்ல, ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், டாமினன்ட் கேரக்டர் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் டு நாட் எக்ஸ்போர்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி நடக்குது. இந்த குழந்தை இது வந்து பேபி. ஓகே, ஸோ இது வந்து மதர், இது வந்து யார், பேபி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் என்ன ஆகாது அப்படின்னா, இந்த பிளாசண்டா இது வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பிங், இது வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பிங். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாகுது, ஃபஸ்ட்டு பேபி பிறக்கிறப்ப இந்த நெகட்டிவ் பிளட் குரூப்பிங் வந்து என்னாகும் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவோட குரூப்பிங்கும் என்ன ஆகும், மிங்கிள் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அப்போ மதருடைய இந்த நெகட்டிவ் குரூப் வந்து அது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செக்ரீட்டிங் த ஆன்டி டி. ஸோ அப்போ இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அந்த டூரிங் டெலிவரி டைமிங்கில் தான் இது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ டெலிவரி டைமிங்கில் ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் ஆஃப் த ஃபீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மதருக்குள்ளே போகுது. சரிங்களா? மதருக்குள்ளே போகிறப்ப ஒரு ஸ்மால் அமௌண்ட் மெட்டர்னல் பிளட்டுக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மதரில் இருக்கிற ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஆர்ஹெச் நெகட்டிவில் இருக்கிறது ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணிடும், ஆன்டி ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ செகண்ட் பேபி வந்து அடுத்த பேபி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த பேபி ஃபார்ம் ஆகிறப்ப என்னாகும் அப்படின்னா, இந்த பிளட்டு திருப்பி அடுத்தது வந்து அம்மாக்கிட்ட இருந்து என்னாகும், டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்குமா. ஸோ அம்மாக்கிட்ட இருந்து திருப்பி அடுத்து டிரான்ஸ்ஃபியூஷன் ஆகிறப்ப ஸோ இந்த ஆன்டி டியும் அகெயின்ஸ்ட் ஆன்டி ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆச்சுல, அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஆர்பிசி செல்ஸ்லாம் வந்து லைஸ் ஆயிரும். ஓகே, அப்போ ஆர்பிசி செல்ஸ்னால் என்னது, எரித்ரோசைட்ஸ். ஓகே, சைட்டோசிஸ்னால் என்ன, டெட் செல்ஸ். ஓகே, ஸோ எரித்ரோசைட்டோசிஸ். ஃபீட்டால்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ். எரித்ரோனா அந்த ஆர்பிசி வந்து ரப்சர் ஆகும். ஓகே, ஃபீட்டல்னால் என்ன, குழந்தையோடைய ஆர்பிசியில் அது வந்து லைஸ் ஆகி என்ன ஆயிரும், எரித்ரோசைட்ஸு எல்லாமே ரப்சர் ஆகி கிளம்பிங் ஆகி செகண்ட் பேபி வந்து என்ன ஆகும், இறக்குறதுக்கான சான்சஸ் உண்டு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ நான் இது ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குழந்தை இருக்குது, ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் ஆஃப் த ஃபீட்டஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் என்ன ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. ஸோ டூரிங் டெலிவரி டைமிங்கில் இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் ஆஃப் ஃபீட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீட்டஸ்க்கு தானே ஆர்ஹெச் பாசிட்டிவ், அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு ஸ்மால் அமௌண்ட்டு மெட்டர்னல் பிளட்டுக்குள்ளே என்ன பண்ணிடும், எக்ஸ்போஷர் பண்ணிடும். ஸோ இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, மதரில் இப்போ என்ன குரூப் இருக்குது, ஆர்ஹெச் நெகட்டிவ் குரூப் இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஆன்டிபாடி ஃபீட்டலுடைய ஆர்பிசியை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது ஃபஸ்ட்டு பேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ செகண்ட் பேபிக்கு ஃபார்ம் ஆகிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய ஆர்பிசியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதனால் செகண்ட் பேபிக்கு வந்து காஸ் அனிமியா, ஜாண்டஸ், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் இந்த சான்சஸ் வந்து நடக்கிறதுக்கு இருக்குது.
இது எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெலிவரி அப்பயே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஆன்டி ஆர்கச் ஆன்டிபாடிஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், ஆன்டிபாடிஸ் ஆன்டி ஆர்கச் ஆன்டிபாடிஸ். அந்த இன்ஜெக்ஷன் பேர் என்ன அப்படின்னா ரோகம் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மதர் வந்து இந்த இந்த ரெண்டாவது பேபி பிறந்தாலுமே இது என்ன பண்ணாது, இந்த ஆன்டிபாடி இது வழியாக போகாதபடிக்கு என்ன பண்ணிடும், இதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் மதருக்கு பாசிட்டிவ் பேபி பிறந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெலிவரியிலே நம்ம அதனுடைய செஸ்டேஷன் பீரியடு நம்ம க்ளியராகவே அறிஞ்சிக்கணும். சரிங்களா. அந்த நெகட்டிவ் மதராக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய இதில் வந்து பிளட் குரூப்பிங்கை நம்ம டாக்டர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதனுடைய செஸ்டேஷன் டைமிங்லேயே இந்த இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டூரிங் ப்ரெக்னன்சி டைமிங்கில் இந்த ஆன்டி ஆர்கச் ஆன்டிபாடிஸ் ஆஃப் ரோகமே என்ன பண்ணிடுவாங்க, ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் சைல்டுடைய டெலிவரி டைமிங்லேயே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா கான்செப்ட் ஆஃப் த ஆர்கச் இன்கம்பேட்டபிலிட்டி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ this is a coagulation of blood. So in this topic is 5 mark important 5 mark question. It's a coagulation of blood. ஸோ இந்த coagulation ஆஃப் பிளட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, ஒருத்தவருக்கு இன்ஜூர்டு டிஷ்யூனா ஏதோ ஒரு கட்டாகி ஏதோ ஒரு ஃபிங்கர் வந்து கட் ஆகுது, ஏதோ ஒரு இதில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அவருடைய டிஷ்யூ வந்து என்ன ஆயிடுது, இன்ஜூர்ட் ஆகுது. ஸோ எந்த ஒரு டிஷ்யூவாக இருந்தாலும் சரி, அது இன்ஜூர்ட் ஆச்சுன்னா அது எங்கே இருக்கிற டிஷ்யூவாக இருந்தாலும் எந்த ஆர்கனுடைய டிஷ்யூவாக இருந்தாலும் இன்ஜூர்ட் ஆச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா த்ராம்போபிளாஸ்டின். என்ன ரிலீஸ் பண்ணும், த்ராம்போபிளாஸ்டின். ஓகே. சேம் டைம் the blood platelets சேம் டைம் என்ன ஆகுது, blood platelets disintegrate and release the platelet factor 3 that is called as the platelet thromboplastin. ஸோ ஒரு இன்ஜூர்டு டிஷ்யூ thromboplastin டிஷ்யூ இருக்கிறப்ப release the thromboplastin. ஸோ அந்த டைமிங் the blood platelets is also disintegrates and release the platelet factor 3. It's called as the platelet thromboplastin. ஓகேங்களா. ஸோ இந்த டைமிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா கால்சியம் ப்ரோட்டீன்ஸ் என்ன ஆகுது, கால்சியம் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. கொஷின் கேட்பாங்க, கால்சியம் மெக்னீஷியம் எது வந்து கோயாகுலேஷன் ஆஃப் பிளட்டில் வந்து இன்வால்வ் ஆகுது, எந்த அயான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா கால்சியம் 2+ அயான்ஸ் அண்ட் இஸ் ஆல்சோ சம் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் ஆல்சோ இன்வால்வ் டு ஆக்டிவேட் த ப்ரோத்ராமினேஸ். எதை ஆக்டிவேட் பண்ணுது, ப்ரோத்ராமினேஸ். யார் ஆக்டிவேட் பண்ணுறாங்க, ப்ரோத்ராமினேஸ். ஸோ இந்த டைம் ப்ரோத்ராமினேஸ் எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அந்த டைமிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஆக்டிவேட்ஸ் த ஹெப்பாரின் அண்ட் கேட்டலைஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஹெப்பாரின்னா, ஹெப்பாரின் இஸ் ஒன் ஆஃப் த நம்மளுடைய பாடியில் இருக்கிற நேச்சுரல் ஆன்டிகோயாகுலண்ட். சரிங்களா. ஸோ அந்த நேச்சுரல் ஆன்டிகோயாகுலண்ட் நம்ம பாடியில் இருக்கிறதுனால தான் பிளட்டு வந்து கிளாட் ஆகாமல் ஓடிட்டே இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம பிளட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் நம்மலாம் இருக்குது, ஆர்கன் வெல் டெவலப்டு சிஸ்டம்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதில் வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகாமல் ஓடிட்டே இருக்குன்னா யார் காரணம், வாட் இஸ் த மெயின் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இஸ் அ ஹெப்பாரின். ஸோ த ஹெப்பாரின் இஸ் கால்ட் இஸ் த நேச்சுரல் ஆன்டிகோயாகுலண்ட். ஓகே. ஸோ த ப்ரோத்ராமினேஸ். ஸோ இந்த ப்ரோத்ராமின் என்னவா மாறும் அப்படின்னா which is a made up of a vitamin K which is made in the presence of vitamin K in the liver. ப்ரோத்ராமின் வந்து எங்கே ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, ஸோ presence of vitamin K in the liver to made the prothrombin. The prothrombin with the help of the enzymes of prothrombinase. ப்ரோத்ராமின் என்னவா மாறுது அப்படின்னா த்ராமினா மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது எப்போ த்ராமினா மாறுதோ அப்போ சால்யூபிள் ஃபைப்ரினோஜன் என்னவா மாறிடும், இன்சால்யூபிள் ஃபைப்ரினாக மாறும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இட்ஸ் லீட்ஸ் டு த பாலிமரைசேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ இந்த ஃபைப்ரின் வந்து என்னவா மாறிடும், ஒரு த்ரெட்ஸாக மாறி என்ன பண்ணுவோம், ட்ராப் த எர்த்ரோசைட்ஸ். பிளட்டு வந்துட்டுக்குள்ள அந்த இடத்துல இப்போ என்ன ஆயிரும், ட்ராப் பண்ணி அண்ட் பிளேட்லெட்ஸ் அண்ட் பிளாஸ்மா டு ஃபார்மிங்கை அந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு கிளாட்டிங்கை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த கிளாட் இஸ் கால்ட் as a thrombus. So what is a thrombus? It's one of the semi-solid connective tissue that rapidly stops bleeding and provides cell for wound healing. Can you understand? I repeat.
ஸோ coagulation of bloodல injured tissue. ஸோ injured tissue என்ன ரிலீஸ் பண்ணுது? So thromboplastin. So blood platelets is also disintegrate and release the platelet factor 3. It's called as the platelet thromboplastin. So these are the thromboplastin is activate the calcium 2 plus and proteins. So these are the proteins is called as a prothrombinase. Okay, so next is what is the role of the prothrombinase? It will be inactivates the heparin and catalyze. So same time from the liver, the presence of vitamin K, which is made the prothrombin to convert the prothrombin with the help of the enzymes is a prothrombinase. Okay, so next is a fibrinogen. The fibrinogen is a soluble fibrinogen. Okay, next is converted with the help of the thrombin to forming a fibrin. Fibrin is a insoluble. So next it will be convert the polymerization reactions. What is a polymerization? So these are the as a fibrin. So the fibrin it making a look like a structure is a thread like structure. So it will be trap the erythrocytes, platelet and plasma to forming a clots. So the clots is otherwise it is called as a thrombus. What is a thrombus? It's one of the semi-solid connective tissue. It will be rapidly stops the bleeding and provides help for wound healing. So this is the concept of coagulation of blood. Important 5-mark question.